عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் 80வது சுதந்திர தினத்தை நாளைய தினம் அனுஷ்டிக்க இருக்கிறோம், கொண்டாட இருக்கிறோம். நாம் சுதந்திர வரலாற்றை பலமுறை கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நினைவுகளில் அந்த சுதந்திர வரலாறு என்பது இல்லை. இன்று பல விஷயங்களை நாம் உபதேசங்கள் வழியாக, பயான்களின் வழியாக, வீடியோக்களின் மூலமாக பல விஷயங்களை நாம் நல்ல விஷயங்களை கேட்கிறோம். ஆனால் எந்த ஒன்றையும் நாம் கவனமாக கேட்பதில்லை, எந்த ஒன்றையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. சிறு வயதிலிருந்தே நாம் நம்முடைய சுதந்திரத்தினுடைய வரலாறை பள்ளிக்கூடங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம், உலமாக்களுடைய பயான்களிலே கேட்டிருக்கிறோம், பல விதங்களிலே பல ரீதியிலே நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வரலாறுகள் நம்முடைய நினைவில் இல்லை. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூதர்கள் நமக்கு அறவே பிடிக்காதவர்கள், மிருக குணத்தை உடையவர்கள், இரக்க குணம் இல்லாதவர்கள். இப்படி யூதர்களை பற்றி அவர்களுடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட தன்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டியல்கள் போட்டு விடலாம். அந்த அளவு நீண்டு கொண்டே செல்லும். அவ்வளவு கெட்ட தன்மைகள் உடைய யூதர்கள். ஆனால் யோசித்து பாருங்கள், அவர்களிடத்திலே சில நல்ல தன்மைகள் இருக்கிறது, சில நல்ல குணங்கள் இருக்கிறது. எந்த அளவு என்று சொன்னால், அவர்கள் எந்த அளவு தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த யூதர்கள் பலவிதமான தாக்குதல்கள் உள்ளாகியும் அவர்களுக்கென்ன ஒரு தனி நாடை அவர்கள் பிடித்து விட்டார்கள். எப்படி, அது என்ன காரணம்? எண்ணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. அவர்கள் தங்களுடைய வரலாற்றை பாதுகாத்தார்கள். தங்களுடைய வரலாற்றை அவர்கள் பாதுகாப்பதில், தங்களுடைய மொழியை பாதுகாப்பதில் இந்த உலகத்திலே அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அந்த விதத்தில் அவர்கள் தங்களுடைய வரலாற்றையும் சரி, தங்களுடைய மொழியையும் சரி, அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் பாதுகாத்தார்கள். எண்ணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த யூதர்கள் பல நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்கள் நாடோடிகளாக பல நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அரபுகளும் சில நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு நாடோடிகளாக சென்றார்கள். ஆனால் தங்களுடைய அரபு மொழி, தாய்மொழியை மறந்து அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த மொழிகளை தனதாக்கி கொண்டார்கள். ஆனால் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யூதர்கள் பல நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். பலவிதமான சிரமங்களுக்கு, கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வெளியில் அவர்களுடைய மொழியை அவர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள வரப்ப, அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் தன்னுடைய மகன் பேசுறப்ப, ஒரு தாயிடம் பேசும்போது அவர்களுடைய மொழியில், ஹிப்ரு மொழியில் அவர்கள் பேசுவார்கள். அவருடைய மொழியை அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதன் மூலமாக தங்களுடைய வரலாற்றை அவர்கள் யூதத்தினுடைய அந்த தன்மை அவர்கள் நிலைநாட்டினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யூத பற்று அதன் மூலமாக உருவாகிறது என்ற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. அவர்கள் இஸ்ரேலை ஆரம்பத்தில் பிடித்த அந்த ஆரம்ப நாட்கள், யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த இஸ்ரேல் என்ற நாட்டை முதலாக கைப்பற்றிய அந்த தருணத்தில் முதலாவதாக வெளியிட்ட முதல் அறிக்கை என்ன தெரியுமா? முதல் அறிக்கை,
தன்னுடைய இந்த நாட்டினுடைய தேசிய மொழி ஹிப்ரு மொழி என்பதாக அறிவித்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஹிப்ரு மொழியை தேசிய மொழியாக அவர்களுடைய மொழியாக அவர்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற முதல் அறிக்கை. எனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த யூதர்கள் இஸ்ரேலை ஆக்கிரமித்த பொழுது, கைப்பற்றிய பொழுது, அந்த நேரத்தில் இருந்த மக்கள் தொகை, ஹிப்ரு மொழியை பேசக்கூடிய மக்களின் தொகை வெறும் அந்த 5000 நபர்கள் தான். 5000 பேர் தான் ஹிப்ரு மொழியை பேசுவாங்க. ஆனால் அங்கிருந்த அத்தனை மக்களும், இவர்களை தவிர்த்து மற்ற எல்லோரும் பேசக்கூடிய மொழி அரபு மொழி. ஆனால் இவன் சொன்ன அறிக்கை என்ன? தேசிய மொழியாக ஹிப்ரு மொழியை ஆக்க வேண்டும், எல்லோரும் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் ஹிப்ரு மொழியை பேச வேண்டும். இப்படிதான் முதல் அறிக்கை விட்டான். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் அடுத்து என்ன செய்தார்கள்? எல்லா நகரங்களுடைய பெயர்களையும் மாற்றினார்கள். பைத்துல் முகத்தஸ், குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் முகத்தஸினுடைய அந்த நம்முடைய முதலாவது கிபிலாவாக இருந்த அந்த பைத்துல் முகத்தஸ், அது இருக்கக்கூடிய நகரத்தினுடைய பெயர் முதலாவதாக எப்படி இருந்தது தெரியுமா? மதீனத்துல் குதுஸ், குதுஸினுடைய நகரம், குதுஸ் இருக்கக்கூடிய அந்த நகரம் என்பதாக பெயர் இருந்தது. இவர்கள் அந்த நாட்டை ஆக்கிரமித்ததற்கு பின்பாக பெயரை மாற்றியது ஜெருசலேம் என்பதாக பெயரை மாற்றினார்கள். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்ட அந்த இடம், அந்த இடத்தினுடைய பெயர், அந்த நகரத்தினுடைய பெயர் மதீனத்துல் ஹலீல், ஹலீல் அடக்கப்பட்ட ஹலீலுடைய நகரம், அல்லாஹுடைய இறை நேசர் ஹலீலுடைய நகரம் என்பதாக பெயர் இருந்தது அரபியில. ஆனால் இவர்கள் ஹிபரோன் என்பதாக பெயரை மாற்றி அமைத்தார்கள். இப்படியாக டோட்டலாக மொத்தமாக எல்லாவற்றையும் ஹிப்ரு மொழியில மாற்றிக்கொண்டார்கள். எந்த அளவு என்று சொன்னால், இப்ப ஹிப்ரு மொழியில தான் இப்படிதான் அந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பாக பார்த்தால், 20 ஆண்டு கழிச்சு கேட்டால் இஸ்ரேல் என்ற பெயர் தான் ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது, ஜெருசலம் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு உருவாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கும் கூட எனக்கு கூட தெரியாது இந்த விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடக்கப்பட்ட இடத்தையும் குதுசுடைய அந்த இடமும் பெயர் மாற்றப்பட்டு இருக்கிறது என்ற விஷயம் எனக்கும் கூட என்றுதான் தெரியும். இப்படியாக நமக்கு தெரியாத பல விஷயங்கள் எப்படி ஆனது, எதனால் இப்படி ஆனது? அவர்கள் தங்களுடைய மொழி பற்றவர்களுக்கு இருந்தது. அவர்கள் ஒரு எதுவும் இல்லாதவர்கள், ஒரு நாடே இல்லாதவர்கள், ஒரு நாடை பிடித்தார்கள், அவர்களுக்கு ஒரு தனி மொழியை உருவாக்கி கொண்டார்கள். எதனால்? மொழி பற்று அவர்களிடத்தில் இருந்தது. அதே போல வரலாற்றுகளை தன்னுடைய குழந்தைகளிடத்தில் ஒப்படைத்தார்கள். தன்னுடைய வரலாறை தன்னுடைய குழந்தைகளிடத்தில் உருவாக்கி சொல்லிக் கொடுத்து அவர்களிடத்த தியாக உணர்வை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக எதை அவர்கள் நினைக்கிறார்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை தன்னுடைய குழந்தைகளிடத்தில் அந்த யூதர்கள் உருவாக்கினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய முஸ்லிம் சமுதாயம் எந்த சமுதாயமும் அடைய முடியாத சிகரத்தை தொட்டிருக்கிறது. எந்த ஒரு சமுதாயமும் இந்த அளவு சிகரத்தை தொட்டதில்லை. உலகத்தில் வாழக்கூடிய எத்தனை சமுதாயம் இருக்கிறது, அத்தனை சமுதாயத்திலேயும் முதன்மையாக மிகப்பெரிய ஒரு பரப்பளவை ஆட்சி செய்த சமுதாயம் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் தான். இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு பரப்பளவு, அதுவும் நீண்ட காலமாக ஆட்சி செய்த ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அதுவும் முஸ்லிம் சமுதாயம் தான். இரண்டு ரீதிகளிலேயும் உலக மக்களிலே இருக்கக்கூடிய சமுதாயத்தை விட முஸ்லிம் சமுதாயம் உயர்ந்து இருக்கிறது. இரண்டு விஷயங்கள் என்ன? முதலாவதாக நீண்ட காலம் ஆட்சி செய்தது, நீண்ட வருடங்கள், 800 வருடங்கள், 600 வருடங்கள், 800 வருடங்களாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு நீண்ட பரப்பளவை, ஒரு நீண்ட மிகப்பெரிய ஒரு பரப்பளவை ஆட்சி செய்திருக்கிறது. இதுவெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. இவைகளை நாம் எப்படி இழந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வரலாறுகளை நாம் விட்டுவிட்டோம். கணித்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி நம்மிடத்தில் இந்த சரிவு ஏற்பட்டது என்பதை உலமாக்கள் எழுதுகிறார்கள். 3 காரணங்களை எழுதுகிறார்கள். 3 காரணங்கள் உலமாக்கள் எழுதுகிறார்கள். முதலாவதாக நாம் ஆண்ட ஸ்பெயின் நம்முடைய கையில் இருந்து நழுவியது. ஸ்பெயின் முஸ்லிம்களுடைய கையில் இருந்து பிடுங்கப்பட்ட அந்த தருணம் முஸ்லிம்களுடைய முதல் சரிவு ஆரம்பமானது. இரண்டாவதாக முஸ்லிம்களுடைய சரிவு எதில் என்று சொன்னால், எதிலிருந்து ஆரம்பமானது என்று சொன்னால், முஸ்லிம்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால் மார்க்க கல்வியில ஆலிமேலாக முன்னேறி செல்லலாம், அல்லது விருப்பப்படவில்லை மருத்துவத்துறை விரும்பினார்கள், மருத்துவத்துறையில் அவர்கள் முன்னேறி செல்லலாம். எங்கு வச்சு இந்த பள்ளி படிப்புகள் எங்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது? பள்ளியில மஸ்ஜிதில் வச்சு இந்த பள்ளி படிப்புகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அவர்கள் நினைத்தார் என்று சொன்னால் ஆய்வாளராக, ஆராய்ச்சியாளராக மாறலாம், அதற்குரிய அந்த துறையில் அவர் நீண்டு கொண்டு செல்லலாம். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமே பள்ளியிலிருந்து தான் இருந்தது. பள்ளியிலிருந்து வெளியாகக்கூடியவர்கள் ஆலிமாக வெளியானார்கள், ஒரு மருத்துவராக வெளியானார்கள், ஆராய்ச்சியாளராக, சயின்டிஸ்டாக வெளியானார்கள்.
எல்லா படிப்பும் பள்ளியில் இருந்துதான் சென்று கொண்டிருந்தது. அதனால்தான் பள்ளியில முன்னாடி ஆலிம்களுடைய உடையும் அதே போலத்தான் இருக்கும். ஆலிம்களை போலத்தான் மருத்துவரும் இருப்பார். அவருடைய உடையும் அதே மாதிரி தான் இருக்கும். பள்ளியிலிருந்து யார் படித்து கொண்டு வெளியானார்களோ, மஸ்ஜிதிலிருந்து படித்து கொண்டு வெளியானவர்கள், அந்த மருத்துவர்கள், அந்த ஆய்வாளர்கள் பிற்காலத்தில் கம்யூனிஸ்டாக மாறவில்லை, நாத்திகர்களாக மாறவில்லை, இறைவனே இல்லை என்ற கொள்கை, இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கையில் அவர்கள் மாறவில்லை. ஏனென்று சொன்னால் அடிப்படையான விஷயங்கள் பள்ளியில் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கட்டமைப்புகள் பள்ளிவாசல்ல வைத்து அவர்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகம் எப்பொழுது பள்ளி வேறு வீழ்ச்சி ஆரம்பமானது, நம்முடைய வீழ்ச்சி அங்கிருந்து தான் ஆரம்பமானது. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறும் பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள் என்பதாக சொல்கின்றான். அந்த அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு மருத்துவர்களாக ஆராய்ச்சியாளர்களாக வெளியாகினார்கள். எப்பொழுது இது பிரிக்கப்பட்டதோ அதிலிருந்து தான் முஸ்லிம்களுக்கும் இந்த முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி அதிலிருந்து தான் ஆரம்பமானது. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல முஸ்லிம்கள் ஒரு காலகட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மொத்தமாக ஆட்சி செய்தார்கள். ஒரு சில பகுதிகளில் சில பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமான ஆட்சிகள் முஸ்லிம்களுடைய ஆட்சி நிகழ்ந்து வந்தது. இந்தியாவில், தென்னிந்தியாவில் இஸ்லாத்தினுடைய வரவு எப்படி வந்தது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் தென்னிந்தியாவில் கேரளாவில் சேரமன் பெருமாள் என்ற அவர்களுடைய பள்ளி கூட கேரளாவில் இருக்குது. இன்றும் அவருடைய பள்ளி கேரளாவில் இருக்குது. அதே போல மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாகவும் அங்கு அவர்கள் தீனுடைய வேலையை செய்கிறார்கள். அவர்களுடைய பள்ளி கொடுங்கையூரில், அவர்களுடைய பள்ளி மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய பெயரில் பள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக தென்னிந்தியாவில் இஸ்லாமியனுடைய வரவு இப்படி ஆரம்பமானது. எந்த ஒரு போரின் மூலமாகவோ யுத்தத்தின் மூலமாகவோ இந்த இஸ்லாம் வரவில்லை. மாறாக இஸ்லாம் வந்தது நல்லோர்களின் மூலமாக, அவருடைய உபதேசங்களின் மூலமாக தென்னிந்தியாவில் தீன் வந்தது. அதே போல வட இந்தியாவில் என்று பார்த்தால் காசிம் அவர்களின் மூலமாக, முஹம்மது இப்னு காசிம் அவர்களின் மூலமாக 17 வயது கொண்ட அவர்கள் பனு உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் வட இந்தியாவில் அவர்களின் மூலமாக தீன் வந்தது. எப்படி இந்தியர்களுக்கு தீனோடு ஒத்துழைப்பு என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போது தீனுடைய ஒத்துழைப்பு, தீனோடு ஒரு சம்பந்தம் இருக்கிறது, ஒரு நெருக்கம் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இறங்கினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இறங்கி சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய பகுதி தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் மத்தியில் உள்ள பகுதி. அந்த இடம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு, அந்த வெள்ளப்பெருக்கில் அந்த பகுதி கடலில் மூழ்கிருச்சு. அதில் தான் இலங்கை தனியாக ஆனது, தமிழ்நாடு தனியாக ஆனது. என்னத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ ஆரம்பத்தில் இருந்தே ஆதி மனிதன், ஆதி மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி என்பதாக சொல்லப்படுகிறது. ஆதி இருக்கிறது இந்தியாவிலே பழைய மொழி என்று சொன்னால் தமிழ் மொழி. இப்படியாக இந்தியர்களுக்கும் இஸ்லாமிற்கும் மத்தியில் உள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது, ஆரம்பத்தில் இருந்தே வந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்ததாக முகலாயர்களுடைய ஆட்சி காலம், ஒரு 600 வருட ஆட்சி காலம் முகலாயர்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். அந்த சமயத்திலேயும் இஸ்லாம் வந்திருந்தது. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தார்கள், ஆங்கிலேயர்களுடைய வருகை எப்போ இருந்தது என்று சொன்னால், முஹத்திஸ் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில், அதாவது அக்பர் தீனை இலாஹி உருவாக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவரை எதிர்த்த ஒரு ஆலிம் தான் முஹத்திஸ் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி, முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் உள்ளக்க ஒரு வியாபார ஒரு இதை முன்னோக்கி வைத்து இந்தியாவில் நுழைகிறார்கள். இந்தியாவில் நுழைகிறப்பே அவர் சொன்னார்கள், இவர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி வரவில்லை, மாறாக நம்மிடத்திலிருந்து இந்தியாவை பிடுங்குவதற்காக வேண்டிதான் வருகிறார்கள் என்பதாக அப்பயே எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இருந்த இந்தியர்கள் இதை விளங்கவில்லை. நம்மிடத்திலிருந்து இந்தியா சென்றது, நம்மை இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் ஒரு அடிமைகளாக நடத்த ஆரம்பித்தார்கள். இந்நாட்களில் என்ன ஆனது, நம்மை அடிமைகளாக நிகழ்த்தி ஒரு கருப்பர் வெள்ளையர் போன்று ஒருத்தர் 1847களில் ஒரு ட்ரெயினில் ஏறுகிறார் என்று சொன்னார், இவர் கருப்பர், இவர் கொஞ்சம் ஓரமாக தள்ளி உட்காரணும் என்பதாக ஒதுக்கப்பட்டார்கள். உண்மை உலமாக்கள் இதை கண்டு கொதித்து எழுந்தார்கள். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று முஸ்லிம்களுடைய வரலாறு மாற்றப்பட்டு இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வரலாறு மாற்றப்பட்டு பிஞ்சு உள்ளங்களிலே திணிக்கப்படுகிறது. எது தவறான ஒன்றோ மாற்றி அமைத்து அவைகளை திணிக்கிறார்கள்.
இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவிற்காக வேண்டி எத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் அவருடைய ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்ட பெயர்கள் மாற்றப்படுகிறது. இஸ்லாமாபாத் என்ற பெயர்கள் சென்ற வருடம்தான் பெயரை மாற்றி அமைத்தார்கள். என்ன காரணம்? எந்த ஒரு காரணமும் இல்லை, கெட்ட சிந்தனை மட்டும்தான் காரணம், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. அவர்கள் மாற்றி அமைத்தவருடைய காரணம் முஸ்லிம்களுடைய பெயர் இந்த ஊரில் இருக்கு, இஸ்லாமாபாத், முஸ்லிம்கள் ஆபாதான இந்த ஊர் என்ற ஒரு பெயரை மாற்றி அமைத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியா கேட்டில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் 91,000 நபர்கள் 95,000 நபர்கள் கிட்ட இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள். அதில் நாம் பார்க்கும் பொழுது 61,000 சொச்சங்கள் மட்டுமே, அவர்களுடைய பெயர்கள் மட்டுமே இந்தியாவினுடைய கேட்டில் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த செய்தி எப்பொழுது உலமாக்கள் வெகுண்டு எழுதார்களோ, எப்பொழுது வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்பதாக பாகுபாடு பார்க்கப்பட்டதோ, உலமாக்கள் வெகுண்டெழுந்து, உலமாக்கள் இதுவரையும் பேனாவை வைத்து எழுதி கொண்டிருந்து பேனாவை கூர்மையாக்கி கொண்டிருந்த கைகள் துப்பாக்கிகளுடைய தோட்டாக்களை சரி செய்ய ஆரம்பித்தது, வாள்களுடைய கூர்மையாக்க ஆரம்பித்தது. அவர்கள் உலமாக்கள் களத்தர இறங்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிலேயர்களும் விரட்டி எடுப்பதற்காக வேண்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆங்கிலேயர்களும் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்கிறார்கள். அங்காங்கே பிரச்சாரம் செய்கிறார்கள், பயான் செய்கிறார்கள், கடிதங்கள் எழுதுகிறார்கள், புத்தகங்கள் எழுதுகிறார்கள். இப்படியாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பெரிய மாற்றம் இந்தியாவுக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் ஒரு பெரிய முயற்சி செஞ்சு, பல ஆண்டுகள் முயற்சி செஞ்சு இந்தியாவை கைப்பற்றி இருக்கிறோம், அநியாயமாக கைப்பற்றி இருக்கிறோம். இப்ப நம்ம இடத்துல இந்தியா போயிரும் போல அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நிகழ்த்துகிறார்கள். மத குருமார்களை கூப்பிட்டு அவர்களுடைய குருமார்களை அழைத்து ஆலோசனை நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த மத குருமார்கள் சொல்லுகிறார்கள், 3 ஆலோசனை தருகிறார்கள். முதலாவதாக, குர்ஆனை நீங்கள் எரிக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த குர்ஆனை விளக்கக்கூடிய ஆலிம்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இவர்களிடத்திலிருந்து ஜிஹாதுடைய அந்த தன்மையை, ஆர்வத்தை கொன்ற செய்ய வேண்டும். எப்பொழுது நீங்கள் குர்ஆனை எரித்து குர்ஆனை விளக்கக்கூடிய ஆலிம்களை கொலை செய்து விடுவீர்களோ, மூன்றாவது விஷயம் தன்னாக நிகழ்ந்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள். இப்ப குர்ஆன் 3 வருஷத்துல மட்டும் 3 லட்சம் குர்ஆன் ஷஹீதாக்கப்படுகிறது. 14,000 ஆலிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை நீத்தவர்கள். தாம்சன் என்ற ஒரு நபர் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், நான் பெஷாவர் என்ற ஒரு சாலையிலே நடந்து செல்கிறேன். வழிநெடுகிலும் 2 புறத்திலேயும் மரங்கள், அந்த மரங்களினுடைய ஒவ்வொரு கிளையிலேயும் ஒரு ஆலிமினுடைய சடலம் தூக்கிலிடப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த டென்ட்டிற்கு பின்னாடி இருந்து மனிதர்களுடைய எரிக்கக்கூடிய நாற்றம் அடிக்கிறது. சென்று பார்த்தால் 40 ஆலிம்களை கொத்தாக தூக்கி போட்டு நெருப்பில் போட்டு எரிக்கிறார்கள், உயிரோடு எரிக்கிறார்கள். இப்படி தியாகங்கள் செய்து நம்மிடத்துல கிடைத்தது தான் இந்த சுதந்திரம். நாளைய தினத்திலே நாம் 80வது ஆண்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோமே, இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது? முஸ்லிம்கள் உலமாக்களுடைய தியாகங்கள், முஸ்லிம்களுடைய தியாகங்கள், இந்தியர்களுடைய உயிர் தியாகங்களுக்கு பின்னால் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுதந்திரம் இப்ப நம்ம கிட்ட என்ன கேட்கிறது? நம்மிடத்திலிருந்து நாடுவது என்ன? எனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சுதந்திரத்தை உயிர் தியாகம் செய்து நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வேண்டி கொடுத்து சென்றார்களோ, தங்களுடைய உயிரை அவர்கள் முன்னோர்கள் இதற்கு முன்பாக உயிரை தியாகம் செய்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாலிபர்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தன்னுடைய அறிவை தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சிறையை நோக்கி படையெடுத்து சென்றார்கள், தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். நாம் நம்முடைய வாலிபர்கள் பல்கலைக்கழகங்களை நோக்கி, ஆய்வகங்களை நோக்கி படையெடுத்து சென்று இந்தியாவை மேம்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.